ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, வாசனைக்கு பட்டை இலை, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது மட்டும் நம்ம தாளிக்கிறதுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு பிடித்தமான வெஜிடபிள்ஸ் நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காலிஃப்ளவர் எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்து வெஜ் குருமா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அரைக்க வேண்டியது பொருளை பார்க்கலாம். அரைக்க தேவையான பொருள் பாதி மூடி தேங்காய், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதே டேஸ்ட் தான் கிடைக்கும். ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவு அரைஞ்சிருக்கு பாருங்கள், இந்த அளவு அரைஞ்சி எடுத்துக்கணும். இது கூடவே கசகசா சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போதே நம்ம கசகசா சேர்த்துக்கிட்டா தான் நல்லா நைஸாக அரையும். அதனால் இது கூடவே கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் எண்ணெயிலையும் செய்யலாம். பட்டை இலை, லவங்கம், ஏலக்காய் நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம், சோம்பு சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். சால்ட் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சால்ட்டு லாஸ்ட்டாக பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வாசனை போகிற வரைக்கும். வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து தட்டி விட்றேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம காயெலாம் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா கூடவே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. காயெலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா தூளை பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டா நீங்கள் தனித்தனியாக கூட மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள்னு தனித்தனியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா தூளை சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் மசாலா தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தூளையும் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்சம் அந்த மசாலா தூள் வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. குக்கரில் போட்டோம்னா நம்ம தனியாக வேக வைக்கின்ற எந்த அவசியம் கிடையாது. குக்கரில் போடாதனால கொஞ்சம் நேரம் காயை வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்தாச்சு. தேங்காவை நம்ம இப்போ அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டா அருமையான வெஜ் குருமா ரெடி. வெஜ் குருமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்பூனில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா குருமா கொதிச்சிட்ருக்க கடைசி ஸ்டேஜில் காய்ச்சின பால் 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பால் சேர்த்துக்கிறேன். நம்மளோட வெஜ் குருமா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட தேங்காய் சாதம் வெஜ் குருமா அருமையாக ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.